வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. 27/11/2024 காலை 8:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 28/11/2024 காலை 8:30 மணி அளவில் அதே பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கை திரிகோணாமலையிலிருந்து கிழக்கே சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 310 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து தென்கிழக்கே 410 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 480 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடலோர பகுதியை ஒட்டிய நகரக்கூடும். அதன் பிறகு மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை கடலோர பகுதியில் கரையை கடக்கும். மகாபலிபுரத்திற்கும் இடையே 30ஆம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும். அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 50 - 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 28ஆம் தேதி மாலை முதல் 29ஆம் தேதி காலை வரை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் பொழுது புயலாக வலுப்பெற்று காற்றின் வேகம் மணிக்கு 65 - 75 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 85 கிலோமீட்டர் வேகத்திலும் வீச வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக 28/11/2024 கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும். 29/11/2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 30/11/2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுவையிலும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யும். ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மற்றும் காரைக்கால் பகுதியிலும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யும் வாய்ப்புள்ளது. மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும். 1/12/2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும். 2/12/2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. 3/12/2024 மற்றும் 4/12/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். தரைக்காற்று எச்சரிக்கை 28/11/2024 மற்றும் 29/11/2024 வரை மாலை வரை வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 45 - 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 29/11/2024 மாலை முதல் 30/11/2024 மதியம் வரை வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த தரைக்காற்று
மணிக்கு 50 to 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மிக கனமழையும் பெய்யக்கூடும். அதிகபட்சமான வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 to 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதியில் உள்ள மீனவர்களுக்கான எச்சரிக்கை 28/11/2024 முதல் 30/11/2024 வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 55 to 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கான எச்சரிக்கை. ஆந்திர கடலோர பகுதியில் 28/11/2024 காலை முதல் 29ஆம் தேதி மாலை வரை சூறாவளி காற்று மணிக்கு 45 to 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அதன் பிறகு காற்றின் வேகம் உயர்ந்து 30ஆம் தேதி மதியம் வரை காற்றின் வேகம் மணிக்கு 50 to 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் 28/11/2024 காலை முதல் மாலை வரை சூறாவளி காற்று மணிக்கு 55 to 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும், 28ஆம் தேதி மாலை முதல் 29ஆம் தேதி காலை வரை காற்றின் வேகம் மணிக்கு 65 to 75 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 85 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 29ஆம் தேதி காலை முதல் 30ஆம் தேதி நண்பகல் வரை காற்றின் வேகம் மணிக்கு 55 to 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் 28/11/2024 காலை முதல் 29/11/2024 மாலை வரை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 to 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இது வங்கக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அரபிக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 28/11/2024 முதல் 30/11/2024 வரை தெற்கு கேரளா கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 to 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். வானிலை பற்றிய முழுமையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும். 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில் அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் AWSல் 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம் மாவட்டம் கோடிக்கரை, நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோளை, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தலா 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, நன்னிலம், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, தஞ்சாவூர் மாவட்டம் ஏச்சன் விடுதி, காரைக்கால் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் நீண்டமங்கலம், தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், காரைக்கால் மாவட்டம் AWS, மயிலாடுதுறை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, திருவாரூர் மாவட்டம் பாண்டவராடி, கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரி, திருவாரூர் மாவட்டம் கொடவாசல், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தலா 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கீழ் அணைக்கட்டு, கடலூர் மாவட்டம் புவனகிரி, செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பதி, மயிலாடுதுறை மாவட்டம் AWS, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டபிடாரம், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு, திருவாரூர் மாவட்டம் மலங்கையம்மன், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர், கடலூர் மாவட்டம் சிதம்பரம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியாறு, தஞ்சாவூர் மாவட்டம் ஆதிராம்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டம் சூரக்குடி, மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி, கடலூர் மாவட்டம் KM கோவில், தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம், புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி தலா 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுவையில் ஆங்காங்கே பரவலாகவே 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை. அதிகபட்சமான வெப்பநிலை கன்னியாகுமரியில் 29 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 15.6 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது.